எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லாண்டனையை ஏத்து விடிகாலை பொழுது. மெய்யன்பர்களே, ஒவ்வொரு நாளும் காலையில் நாம் எழுந்திருக்கின்றோம். காலையில் எழுகின்ற பொழுது நாம் எவைகளை செய்ய வேண்டும், எந்த வழிபாட்டை செய்து நம்முடைய காலை பொழுதை தொடங்க வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவில் பார்க்கலாம். சமுத்திர வசன தேவி பர்வதஸ்தன மண்டலே விஷ்ணு பத்னி நமஸ்துபியம் பிரபாதே கரதர்சனம் என்று ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. அதாவது காலையில் எழுகின்ற பொழுது வலது பக்கமாக எழுந்திருக்க வேண்டும். எழுந்தவுடன் பூமியை தொட்டு வணங்க வேண்டும். காரணம், இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பூமி தாய் நம்மை தாங்கி கொண்டிருக்கின்றால், வாழ வைத்து கொண்டிருக்கிறாள். அதனால் காலையில் பூமி தாயை தொட்டு வணங்க வேண்டும். அதற்கடுத்தது 2 கைகளையும் நன்றாக தேய்த்து என்ன செய்ய வேண்டும், கைகளை பார்த்து கொண்டு கராகிரே வசதி லட்சுமி கரமத்தியே சரஸ்வதி கரமூலதி கௌரிசிதியாத் பிரபாதே கரதர்சனம். அதாவது காலையில் சொல்லுவோம், கைகால் நன்றாக இருக்க வேண்டும், சுகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவோம். அதனால் இந்த கையை விரித்து இப்படி வைத்து கொள்ள வேண்டும். இப்படி வைத்து கொண்டு என்ன செய்ய வேண்டும், இந்த கை நுனியிலே மகாலட்சுமி இருப்பதாகவும், கையினுடைய மத்திய பகுதியிலே கலைவாணி சரஸ்வதி இருப்பதாகவும், கையின் கீழ்ப்பகுதியிலே கௌரி அதாவது சக்தி தேவி இருப்பதாகவும் நாம் பிரபா என்ன செய்யணும், கும்பிட வேண்டும். அதற்கடுத்தது இருந்து கொண்டே நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய இஷ்ட தெய்வம், நம்முடைய கிராம தேவதை இவைகளெல்லாம் வழிபாடு செய்ய வேண்டும். வழிபாடு செய்துவிட்டு என்ன செய்ய வேண்டும், எழ வேண்டும். கண்ணாடி பார்க்க வேண்டும். கண்ணாடி என்பது என்ன, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். அதற்காக கண்ணாடி பார்த்தார். அதற்கடுத்தது என்ன செய்ய வேண்டும், வடக்கு பக்கமாக உட்கார்ந்து கொண்டு, அதாவது தட்சிணாமூர்த்தி திசை தூக்கி உட்கார்ந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டும். நம்முடைய ஊரில் இருக்கின்ற முக்கியமான கோயில்கள், முக்கியமானவர்கள் அனைத்து கோயில்களையும் வணங்க வேண்டும். எங்களுடைய ஊரிலே பால விநாயகர், அதற்கடுத்தது வீர சொர்க்க ஆஞ்சநேயர், அதற்கடுத்தது பூரணை புஷ்கலை சமேத பொற்குடையார் சுவாமி, அதுக்கடுத்தது பிரம்மையனார், வீரனார் சுவாமி, அதற்கடுத்தது பச்சை காளியம்மன், பிள்ளைத்தாச்சி அம்மன், அகரம் விசாலாட்சி அம்பாளூரை விஸ்வநாத பெருமான், அடுத்தது சூரியமூர்த்தி விநாயகர் முருகப்பெருமான், வடகரை முருகப்பெருமான், பேருந்து நிலையத்தில் இருக்கின்ற விநாயக பெருமான், அதற்கடுத்தது காமாட்சி அம்மன், அதற்கடுத்தது திரௌபதி அம்மன், அடுத்தது அன்னபூர்ணி சமேத ராஜேந்திர சோழீஸ்வரர், காளியம்மன், ஸ்ரீராமர் கிருஷ்ணர் பஜனை மடம், அடுத்தது மண்டிக்குளம் மாரியம்மன், செவ்வந்தி விநாயகர், ஆஞ்சநேயர், ஐயப்பன், ராஜமுனீஸ்வரர், சீதேவி தாயார் பூதேவி தாயாருடன் இருந்து அருள்பாலிக்கின்ற சுந்தரராஜ பெருமான், 18ஆம் படி கற்பர், ஆஞ்சநேயர் கோயில், காசி விஸ்வநாதர் ஆலயம் கோட்டை, செவ்வந்தி விநாயகர் பெருமான், அடுத்தது ஜடாமுனீஸ்வரர், முனீஸ்வரர், சமயபுரம் மாரியம்மன் உட்பட புற்றுக்கோயிலம்மன், அதே மாதிரி குழாளர் தெருவில் இருக்கின்ற பூரண புஷ்கலை சமேத பிரம்மையனார், முனீஸ்வரர், அங்காள பரமேஸ்வரி, சித்தி விநாயகன், கருணைக்கடலாகிய கருமாரியம்மன், அடுத்தது நிறைவாக எங்களுடைய தாயை அன்னை வீரமகாளியம்மன் திருக்கோயில். இந்த கோயில்களெல்லாம் சுற்றி வர்றதா ஒரு பாவனையோடு எந்திரிக்கணும். எந்திரிச்சு முகங்களி விட வேண்டும். அதாவது முகங்கிறது தான் இந்த உடம்பு என்ற ஆலயத்தினுடைய முகப்பகுதி. அதாவது காலையில் என்ன செய்ய வேண்டும், கோலம் விட வேண்டும். தண்ணீர் தெளித்து வீட்டிலே கோலம் விட வேண்டும். அதற்கு முன்னால் வீட்டை முதலில் திறக்கின்ற பொழுதும் கொல்லைப்புறமாக திறக்க வேண்டும். அதாவது வாசல் பறவையிலே திறக்கக்கூடாது, கொல்லைப்புறமாக திறக்க வேண்டும். திறந்தால்தான் வீட்டில் இருக்கின்ற அந்த சோர்வு களைப்பு சக்திகளெல்லாம் வெளியிலே செல்வதாக அர்த்தம். அதற்கடுத்தது என்ன செய்ய வேண்டும், முன்பகுதியை திறக்க வேண்டும். முன்பகுதி திறந்தவுடன் வானத்தை பார்த்து சூரியனை பார்த்து என்ன செய்ய வேண்டும், எல்லா தெய்வங்களையும் வணங்க வேண்டும். அதிகாலை விடிய காலை பொழுதிலே இந்த விஷயங்களெல்லாம் நடக்க வேண்டும். அதாவது 4:30 மணி முதல் 6 வரை
மணி ஒளி உள்ள காலம் என்ன காலம்? பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வார்கள். இது ரொம்ப மிக முக்கியமான விடயம். காரணம் என்னென்னா, இந்த சூரியன் எழுகின்றதுக்கு முன்னால் நாம் எழுந்து விடுகின்றோம். சூரியன் எழுகின்ற பொழுது, அதாவது பொழுது விடிந்ததன் உள்ளமென் கமலம் பூத்தது பொன்னொழி பொங்கிய தங்கம் தொழுது நிற்கின்றன் செய்வனி எல்லாம் சொல்லுதல் வேண்டும் என் வல்லசூர் குருவே என்பது வள்ளலார் பாடிய பாடல். அதே மாதிரி பாரதி பாடுகின்ற பாடல், பொழுது விடிந்ததன் உள்ளமென் கமலம் புண்மை இருக்கணம் போயின எல்லாம். புன்னமை இருக்கணும்னா அந்த இருளெல்லாம் அகண்டு போய்விட்டது, ஒளி பறந்து விட்டது. நாம் நம்முடைய வேலைக்காக தயாராக வேண்டும், இந்த நாளை வரவிற்கு தயாராக வேண்டும் என்பது அதனுடைய அர்த்தம். அதனால் அதை செய்ய வேண்டும். கோலம் போடுதல்ங்கிறது மிக மிக முக்கியம். காரணம் என்னன்னா, இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிற நேரத்தில் என்ன நமக்கு நன்மை என்று சொன்னால், அதாவது வானவர் தேவர்களெல்லாம் என்ன செய்கிறார்கள், அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீராடி விட்டு திருக்கோயில்களுக்கு என்ன செய்கிறார்கள், வழிபாட்டிற்காக வருகிறார்கள். அப்படி வருகின்ற பொழுது நம்முடைய தெருக்கள் வழியாக போகின்ற நேரத்தில் எந்தெந்த வீட்டிலே சுத்தம் செய்து கோலம் போட்டிருக்கிறார்களோ அந்த இடத்திலெல்லாம் மகாலட்சுமி இருப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள். அதே மாதிரி மகாலட்சுமி என்ன செய்கிறாள், நம்முடைய வீடு தேடி அங்கே வந்து நமக்கு குடியிருந்து அருள் பாலிக்கின்றார். அதனால் கோலம் போடணும். அடுத்த வேலை என்ன அப்படின்னு சொன்னால், குளித்தல், நீராடுதல், அதே மாதிரி காலைக்கடன் என்று சொல்லக்கூடிய மலம் நீர் கடித்தல், இவைகளெல்லாம் செய்துவிட்டு என்ன செய்ய வேண்டும், சிறு சிறு வேலைகளை செய்துவிட வேண்டும். அதற்கடுத்து என்ன செய்ய வேண்டும், உடற்பயிற்சி. உடற்பயிற்சி மிக மிக அவசியம். ஏன் உடற்பயிற்சி அவசியம்னு சொன்னால், இந்த உடலில் இருக்கின்ற சோர்வுகளெல்லாம் நீக்கி, களைப்புகள் நீக்கி நாம் என்ன செய்ய வேண்டும், இன்றைய நாள் முழுவதும் நமக்காகவும் நம்முடைய சமுதாயத்திற்காகவும் நமக்கு இருக்கின்ற வேலைகளை கடமைகளை செய்வதற்காகவும் நாம் என்ன செய்கின்றோம், தயாராகிறோம். அதனால தான் உடற்பயிற்சி அவசியம். இந்த உடற்பயிற்சியில் மிக மிக முக்கியமானது என்னென்னா மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சினா என்ன, சின்முத்திரை. அதாவது சின்முத்திரைனா இடது கை பக்கத்தில் இருக்கின்ற சுண்டு விரலையும் ஆட்காட்டி விரலையும் கட்டை விரலையும் இப்படி வைத்து கொள்ள வேண்டும். இது சின்முத்திரை. அதற்கடுத்து என்ன செய்ய வேண்டும், வலது கையில் இருக்கின்ற இந்த இரண்டு விரலையும், அதாவது நன்றாக இரண்டு அதாவது இது கட்டை விரலுக்கு அடுத்த இரண்டு விரலையும் மூடி மேலே இருக்கின்ற இரண்டு விரலும் நிமிர்த்தி வைக்க வேண்டும். அதற்கடுத்து என்ன செய்ய வேண்டும், மூக்கிலே வைத்து மூக்கில் என்ன செய்யணும், ஒவ்வொரு துளை வழியாக மூச்சை இழுக்க வேண்டும். அதாவது அடுத்த துளை வழியாக மூச்சை இழுக்க வேண்டும். இது மூச்சு பயிற்சிக்கான சாதனை. அது இப்படித்தான் செய்யணும். இந்த மாதிரி செய்கிறது தான் பலர் உண்டு. அந்த மாதிரி மூச்சு பயிற்சி செய்கிற நேரத்தில் நம்மளுடைய இரத்தமானது சுவாசமானது சுத்தமாகிறது. அப்பொழுது இரத்த ஓட்டம் மிக அருமையாக அமைகிறது. உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் பரவுகின்ற காரணத்தால் நமக்கு என்ன செய்கிறது, அன்றாட நிகழ்ச்சிக்கு அன்றாட வேலைகளுக்கு நம்மை தயார் செய்கிறோம். அதே மாதிரி கை காலை விரித்து மடக்கி திரும்பி அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் செய்தோம்னால் நம்ம உடம்புக்கு ரொம்ப நன்றாக இருக்கும். இதெல்லாம் காலையிலே நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள். அதனால தான் இந்த விடிகாலை பொழுதுங்கிறது மிக மிக முக்கியமான பொழுது. பிரம்ம முகூர்த்தங்கிறது மிக மிக முக்கியமானது. காலையில் நம்ம இந்த வேலைகளை என்ன செய்ய வேண்டும், 4:30 முதல் 6 மணிக்குள்ளாக செய்து முடிக்க வேண்டும். அப்பொழுது தான் நமக்கு தெய்வ நம்பிக்கையோடு தேவர்கள் என்ன செய்வார்கள், நம்மை ஆசீர்விப்பார்கள். மகாலட்சுமி நம்முடைய இல்லத்திலே கூடியிருப்பால், நமக்கு மகிழ்ச்சியை தருவாள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது தான் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வேலைகளெல்லாம் முடித்து விட்டு என்ன செய்ய வேண்டும், குளித்து நீராடி விட்டு என்ன செய்ய வேண்டும், திருநீர் விட்டு கொள்ள வேண்டும். திருநீர் விட்டு கொள்கிறதுனா எப்படி செய்யணும், தொட்டு வைக்கிறது கிடையாது. என்ன செய்யணும், நன்றாக நெற்றி நிறைய. எதுக்கு இந்த நெற்றிங்கிறது ஒரு அதிகமான அகலமான பரப்பாக இருக்குன்னு சொன்னால் இது ஒரு நல்ல காரியம். நெற்றி நிறைய நீர் பூச வேண்டும். அதாவது 3 கோடுகள் இருக்கும் மாதிரி பூசிக்கொள்ள வேண்டும். பூசுகின்ற பொழுது ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்வார்கள். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயங்கள். முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். அதற்கு அடுத்தது ஆணவம்னா என்ன, மாயைன்னா என்ன, கண்மம் என்ன தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆணவம், கண்மம், மாயை இவைகளை சின்னமாக வைத்து நான் செய்கின்றேன், உன்னிடம் சரணடைகின்றேன்னு சொல்லி திருக்கோயிலுக்கு போகணும். திருக்கோயிலுக்கு போகையில்
இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே போக வேண்டும். சிவன் கோயிலாக இருந்தால் சிவாய நம சிவாய நம நம சிவாய என்று சொல்லணும். பெருமாள் கோயிலாக இருந்தால் ஓம் நமோ நாராயணா என்று சொல்லிக்கொண்டு செல்ல வேண்டும். சக்தி கோயிலாக இருந்தால் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி என்று சொல்லி இந்த நாமங்களை சொல்லிக்கொண்டே போக வேண்டும். அதற்கு அடுத்தது கோயில் கோபுரம், அதை பார்க்கிற நேரத்தில் பாப விநாசனம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள். உள்ளே இருந்து என்ன செய்ய வேண்டும்? வழிபாடு செய்ய வேண்டும். கோயிலுக்கு உள்ளே போனவுடன் யாருடனும் எதற்காகவும் எப்படியும் பேசக்கூடாது. நாம் பேச வேண்டிய இடம், பேச வேண்டிய பொருள், பேச வேண்டிய காரியம் என்னென்னா உயர்ந்த தெய்வ நம்பிக்கை. நாமும் தெய்வமும் பேச வேண்டும். இன்று நான் என்னுடைய பணியை தொடங்குகிறேன், வேலையை தொடங்குகின்றேன். எனக்கு நீ துணையாக இருக்க வேண்டும், எனக்கு ஆசி வழங்க வேண்டும், என்னுடைய பணிகள் எல்லாம் நன்றாக திறனாக அமைய வேண்டும், அதற்கு உரிய பலன் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாமும் இறைவனும் பேசிக்கொள்ள வேண்டும். பேச முடியும். இறைவன் பேசுவான், நிச்சயமாக இதை செய்யலாம் செய்யக்கூடாது என்று அறிவுறுத்துவான். அந்த மாதிரி நேரத்தில் அவைகளுடைய அதாவது தெய்வத்தினுடைய அந்த ஆசையோடு எந்தெந்த காரியங்களை செய்ய வேண்டும், எந்தெந்த காரியங்களை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன செய்யலாம், நம்மை திட்டமிட்டு கொள்ளலாம். இது ஒரு காலை பொழுதில். அதற்கு அடுத்தது படிக்கின்ற குழந்தைகளாக இருந்தால் பாடம் படிக்கலாம். எழுத வேண்டியது பள்ளி பாடங்கள் இவைகளெல்லாம் என்ன செய்ய வேண்டும், படித்து முடிக்க வேண்டும். பெரியவர்களாக இருந்தால் மற்ற அன்றாட கடமைகளை செய்து கொண்டு அடுத்தது நம்முடைய வேலைகள், அலுவலகமா வியாபாரமா அல்லது தொழிலா அல்லது வேறு வேறு விஷயங்களா என்ன செய்ய வேண்டுமோ அவைகளை திட்டமிட்டு அந்த இடங்களுக்கு செல்லலாம். அந்த பணியை செய்தால் நிச்சயமாக நன்றாக நாள் முழுவதும் உற்சாகமாக இருக்கும், உணர்வாக இருக்கும், சரியாக செய்வோம். எல்லாவற்றையும் நாம் என்ன செய்ய வேண்டுமோ மனநிறைவோடு செய்ய முடியும். அதற்குரிய பலனை இறைவன் தருவான் என்று சொல்லி அடுத்த பதிவிலே நாம் மேற்கொள்ள வேண்டிய விரதங்கள் என்ற விஷயத்தை சொல்ல முயற்சிக்கிறோம். தெரிந்து கொள்வோம். எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். அறந்தாங்கி குரு சோலையப்பன்.